நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாவங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாவங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள் வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாமல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்குவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போலிருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியுதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா
முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கு தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்று தந்தருள வேண்டும் என்று பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புதுவாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமான புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.
தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். குறிப்பாக இந்த தவ காலத்தில் இன்னும் அதிகமாக அந்த அன்பை உணர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்புக்கு சார்ந்து பகர நம்மையே அர்ப்பணமாக்கி பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றியறிந்த திருப்பலி. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தூயாவியானவருடைய துணை இருக்கும்படியாகவும், எல்லா ஞானத்தையும் ஞாபக சக்தியும் ஆண்டவர் தேர்வு முழுக்க தந்து வழி நடத்தும்படியாகவும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் ஊருக்கும் நல்ல பெருமை சேர்க்கும்படியாகவும், மாணவ மாணவிகளுடைய குடும்பங்களில் பெற்றோரையும் பெரியவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தந்து அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் பாதுகாக்கும்படியாகவும், மாணவ மாணவியர் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ள மாணவ மாணவியர்கள் அனைவரும் நல்ல முறையில் தேர்ச்சி பெறும்படியாகவும், பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பள்ளியை வழிநடத்துகிற தாளார் தந்தை, தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், பணிகள் சிறக்கும்படியாகவும், புனிதைகள் வழியாகவும், கோடியர் புனித அந்தோணியார் வழியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் வியாகப்பன் குருஸ் அந்தோணியம்மாள் போடக்கூடிய நன்றியறிந்த திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்த நாள் காணுகிற மகள் பிரிஜிட்டாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதியுள்ள மகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறும்படியாகவும், வரும் காலங்களில் குடும்பத்தை இறைவன் காத்து வழி நடத்தும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும், அருட்சகோதரிகள் பங்கு தந்தை மற்றும் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், அமலோற்பு அன்னை வழியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும் இப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறையருளுக்காக இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமைகளில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையில் எப்போதும் கன்னியான தூய மரியாளை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்பாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீர் என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இளங்காலை கதிரே என் நகம் சேருமே.
அழிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. யோவான் செய்தி 13வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தின் புனித வாரத்தில் புனித செவ்வாயில் நாம் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் கூடியிருக்கிறோம். இந்த நாள் மிக முக்கியமான நாள்.
இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே முக்கியமான நாட்கள் தான். ஆனாலும் கூட நம்முடைய பாதுகாவலரின் நாள் இந்த புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த தியானத்தில் ஈடுபடுவதற்கான அழைப்பினை நமக்கு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கக்கூடிய வாசக பகுதிகள், நற்செய்தி பகுதிகள் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை குறித்த செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பாடுகளில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்கள் என்பதை குறித்த தகவலையும் நமக்கு தருவதாக இந்த நற்செய்தி பகுதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் அன்பு கொண்டவராயிருக்கிறீர். எங்களுக்காய் நீர் பெரும் பாடுபட்டீர். எங்களுக்காய் பெரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் உம்மை பின்தொடர தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட உமது அன்பினால் எங்களை உமது துன்பத்தில் உமது மீட்பில் எங்களுக்கு பங்கு தந்தீர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். மாலை பொழுதாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இதமாக நாங்கள் கூடியிருக்கிறோமே, அதற்காய் உமக்கு நன்றி. இந்த வேளையிலே பகிரப்படுகிற வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி நின்று உம் திருமகன் இயேசுவனுடைய பாடுகளில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துவதாக நீரே ஆசிர்வதியும். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் பலமுறை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை குறித்தும் இயேசுவை மறுதலித்த தூய பேதுருவையும் குறித்து தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் இன்றைக்கு நாம் இந்த நற்செய்தி பகுதியினுடைய இரண்டாவது பகுதியை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் சர்வ வல்லமை வாய்ந்தவர் என்பதை நாம் அறிவோம். எல்லாம் வல்லவர். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவரால் இயலாதது எதுவுமே இல்லை. நமக்கு தெரியும், ஒளி தோன்றுக என்றார், தோன்றியது. வானம் உண்டாகுக என்றார், உண்டாகியது. நீர்நிலைகள் உண்டாகுக என்று சொன்னார், அதுவும் நடந்தது. தரை உண்டாகுக, உலர்ந்த தரை உருவாகுக, பறவைகள் உண்டாகுக, விலங்கினங்கள் உண்டாகுக, இவையெல்லாம் ஆண்டவருடைய வல்லமைக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வல்லமை என்று சொல்லுகிற போது அந்த வல்லமையில் ஏதாவது குறைவு இருக்கிறதா? ஆண்டவருடைய அந்த முழுமைத்துவத்தில் ஏதாவது குறைவு இருக்கிறதா? இப்ப பாருங்களே, உங்களுக்கு புரிகிற விதத்திலே சொல்லுகிறோம். ஆண்டவர் எல்லாம் அழகுள்ளவர், அழகுள்ளவர். அவருடைய அழகுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? அவர் ஒளியால் நிறைந்திருக்கிறார். அவர் ஒளியாய் பிரகாசமாய் இருக்கிறார். அந்த ஒளிக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? என்ன ஏதாவது சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இல்ல. அன்பார்ந்தவர்களே, அதே போல கடவுள் எல்லா மாட்சியும் உடையவர். எல்லா மகிமையும் அவருக்கு உண்டு. வானங்கள், கோள்கள் எல்லாமே அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சதா காலமும் தூதர்கள் தூயவர் தூயவர் என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அப்படி இருக்கக்கூடிய கடவுளுடைய மாட்சிக்கு ஏதாவது ஒரு சின்ன குறைவு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆகவே கடவுளுடைய அழகிலோ, அவருடைய ஒளியிலோ, அவருடைய மாட்சியிலோ, அவருடைய வல்லமையிலோ, அவருடைய ஆற்றலிலோ எந்த வகையிலும் எந்த குறையும் இல்லை என்பதை நாம் அறிவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இந்த குறைவில்லாத கடவுளில், அந்த கடவுளுக்கான மாட்சியில் நாம பங்கு பெற முடியுமா, முடியாதா?
கடவுளுடைய அழகுல நாம பங்கு பெற முடியுமா முடியாதா? முடியாதா? அவர் ரொம்ப அழகா இருக்காரு, நாம கொஞ்சம் போய் சேர்ந்ததுனால அழகு கூடுமா குறையுமா? எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்துட்டு, அவர் கலரா இருப்பார, நாம வேற கலர்ல இருக்கோமே நினைச்சிட்டிய, அப்படிதானே? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒளி பிரகாசமா இருக்கிறார். அந்த ஒளியிலே அவர் முழுமையாக இருக்கிறார். அந்த ஒளியில நம்ம பங்கெடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்றா. ரைட். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பகுதியை பாருங்க. யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. யார் வெளியே போன பிறகு? யூதாஸ் வெளியே போன பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். அடுத்த வசனம், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியால் அவரை மாட்சிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அந்த மாட்சி கடவுளும் அவர் வழியாக மாட்சி பெற்றுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையாகிய கடவுள் ஒளியால் நிறைந்திருக்கிறார், மாட்சியால் நிறைந்திருக்கிறார், அழகில் நிறைந்திருக்கிறார். அவர் முழுமையானவராக இருக்கிறார். அந்த முழுமையில், அந்த மாட்சியில், அந்த ஒளியில் இயேசு பங்கு பெற்றாரானால் நாம பங்கு பெற முடியுமா முடியாதா? முடியாதா? அவரோடு இறந்தோமெனில் அவரோடு உயிர்ப்போமா இல்லையா? ஆண்டவர் இயேசுவில் இறந்தால் ஆண்டவர் இயேசுவில் நாம் உயிர் தெழுவோமா இல்லையா? நிச்சயமாக உயிர் தெழுவோம். அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற நாம், அவர் உயிர்த்தார் என்று சொன்னால் உயிர்ப்பில் பங்கெடுக்க முடியுமா முடியாதா? அதே போலதான் தந்தையாகிய கடவுள் அவரை மாட்சிப்படுத்தினார் என்று சொன்னால், மகனாகிய கடவுள் தந்தையை மாட்சிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த மாட்சி நமக்கு பங்கு உண்டா இல்லையா? உண்டு. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கீங்க. இப்பெல்லாம் கேஸ் அடுப்பாகி போச்சு. ஒரு வெந்நீ ஓடுறதுக்கு விறகு அடுப்பு வைக்கீங்கன்னு வச்சுக்கோமே. விறகு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ மேலே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? விறகு வேணும். விறகு இல்லாமல் தீ எரியுமா? அப்போ குறைவுபடாமல் எரியணும்னா என்ன வேணும்? விறகு தான் வேணும் இல்லையா? இந்த கடவுளின் மாட்சியாகிய ஒளியில் குறைவுபடாமல் நின்று எரிய வேண்டும் என்று சொன்னால் நாம யார் போல இருக்கிறோம்? யார் போல இருக்கிறோம்? விறகு போல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப விறகு போல நாம இருக்கிறோம். இப்ப விறகு அழிஞ்சு போச்சு, அதனால நாம குறைவுபட்டோமா? குறைவுபடல. ஏன் தெரியுமா குறைவுபடல? நாம் அவருடைய ஒளியில் பங்கு பெற்றோம், அவ்வளவுதான். அவருடைய ஒளியில், அவருடைய மாட்சியில் பங்கு பெற்றோம். அந்த மாட்சியை காண வேண்டும். அதில் பங்கு பெறுகிற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அதில் நிறைவு செய்கிற ஒரு நாட்கள் தான் இந்த புனித வாரம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இப்போ பீடத்தில் அழகான பூக்களை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு நான் ஒரு 5 கிலோ பூ வாங்கிட்டு வரேன், யாரோ கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் கோயில் அழகுபடுத்தப்படுகிறது, பீடம் அழகுபடுத்தப்படுகிறது. நடக்கும்போது திடீர்னு நீங்கள் நான் ஒரு 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பீடத்தில் அந்த பூவை வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாம். அப்படி வைக்கிறதுனால என்ன நடக்கும்? அந்த பீடம் என்ன செய்யுது? மீண்டும் அழகு பெறுகிறது. அப்ப கடவுளின் அழகு முழுமை என்று சொன்னால், அந்த முழுமையான அழகில் நாம் கொஞ்சம் அழகாய் போய் சேருகிறோம். ஆகவேதான் தூய பவுல் இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து என்ன சொல்லுகிறார்? கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:24 பாருங்க. இப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அப்பதான் புரியும்.
இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காகவே வேதனையுற்றார். மேலும் அவர் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். எவ்வளவு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீயில மற்ற விறகு கட்டையெல்லாம் சேரும்போது தீ என்ன செய்யும்? இன்னும் பிரகாசமா எரியும். தூய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு பட வேண்டிய வாழ்க்கையினுடைய வேதனைகளில் என்னை கரைத்துக் கொள்ளுகிறேன், நான் அதில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அவர் உடலில் வேதனையை என் உடலில் ஏற்று, அங்க கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்ததா, ஏதாவது குறைவு இருந்ததுன்னு சொன்னா அதை நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மாட்சியில் அப்படித்தான் பங்கு பெறுவது. தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் சொல்கிறார், நான் இயேசுவுக்காக பெருந்துன்பம் விடுகிறேன், நற்செய்தி அறிவிக்கிறவனாக இருக்கிறேன், உங்களுடைய மத்தியிலே ஊழியனாக இருக்கிறேன், நற்செய்திக்கான ஊழியனாக இருக்கிறேன். இந்த ஊழியம் எப்போது நிறைவு பெறுகிறது? இயேசுவினுடைய உடலின் காயங்களில் மிச்சம் இருப்பதை நான் சுமந்து சென்று அதில் நான் நிறைவு செய்கிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! அன்பார்ந்தவர்களே, இந்த பீடத்தில் வைக்கப்படுகிற பூக்களில் ஒரு பூவாய் நான் மாறுகிறேன். அதுதான். நிறைய மறைசாட்சிகள் இருக்கலாம், நிறைய புனிதர்கள் இருக்கலாம், அதில் ஒரு மலர் யார்? நான் தான், நாம தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், இங்கே ஆண்டவருடைய மாட்சியில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள் என்று பொருள்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். தூய பவுல் இதை இன்னமும் ஆழமாக வெளிப்படுத்துவார். வாசிங்க. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுமாறு நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா, அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். எங்க உடல் அழிஞ்சு போகும் எங்களுக்கு தெரியும். பவுல் சொல்கிறார், எங்கள் உடல் அழிந்து போகும் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த உடலில் ஆண்டவருடைய மாட்சிக்கான அந்த துன்பங்களை சுமந்து கொண்டு செல்வதனால் இந்த உடல் மாட்சி பெறுகிறது, இந்த உடல் ஆற்றல் பெறுகிறது. இந்த உடலில் நாங்கள் ஆண்டவரை சுமந்து செல்கிறோம். ரொம்ப பிலாசபிக்கலா, தத்துவமா, அறிவார்ந்த விதத்தில் தூய பவுல் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கக்கூடிய பகுதிகள் தான் இவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் கடவுள் வல்லமை மிக்கவர் தான். அவருடைய வல்லமையில் நாமும் பங்கு பெறுகிறோம். கடவுள் அழகு மிக்கவர் தான், அந்த அழகில் நாமும் பங்கு பெறுகிறோம். கடவுள் ஒளி மிக்கவர் தான், அந்த ஒளியில் நாமும் பங்கு பெறுகிறோம். கடவுள் மாட்சி மிக்கவர் தான், அந்த மாட்சியில் நாமும் பங்கு பெறுகிறோம் என்கிற செய்தி தான் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை புரிந்து கொள்ளணும்னா, ரொம்ப பிராக்டிக்கலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறார், அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பிள்ளை என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும், அப்படிதானா? பிள்ளை என்ன செய்யணும்? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வைக்கிறாங்க, ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அளவில் பணம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க, கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, 4 மாடு இருக்கிறத 40 மாடாக மாற்றுறாங்க, பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறாங்க, 100 பூமூடு இருக்கிறத 200 பூமூடாக மாற்றுறாங்க. இதில் பிள்ளை என்ன செய்யணும்? நான் பூ எடுக்க வர முடியாது, உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. மாடு மேய்க்க நான் வர முடியாது, என்னை அதுக்காக படிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்குவாங்க. உனக்காக உழைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு அன்பார்ந்தவர்களே, ரொம்ப பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், தந்தைக்கான பெருமை, தாய்க்கான பெருமை என்ன? அப்பா அம்மாவோட கூட நிற்கிறது.
இல்லையா? அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ, என்ன படிக்க சொல்கிறாங்களோ, என்ன வேலைக்கு போக சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா தந்தைக்கு பெருமையா இல்லையா? என் பிள்ளை என்னுடைய துன்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், எதிர்பார்ப்பில் நான் என்ன யோசிக்கிறேனோ அதை என் பிள்ளை நிறைவு செய்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆட்சியில் நாம் பங்கு பெறுகிறோம். அவர்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்கில் நான் கொஞ்சம் என்ன செய்கிறோம்? எண்ணெய் ஊத்துறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு அதை செய்தார். தந்தையாகிய கடவுள் மாட்சியில் இருக்கிறார் என்று சொன்னார். அந்த மாட்சியில் அவர் பங்கு பெற்றார். அவரை அதனால் தந்தையாகிய கடவுள் இயேசுவை மாட்சிப்படுத்தினார். இயேசுனுடைய மாட்சியில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய ஒளியில் நாம் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால், நாமும் என்ன செய்யணும்? ஒளிர்கிறவர்களாக, அந்த மாட்சியில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த நற்செய்திக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய பகுதி. இது தவக்காலம் அதற்கான அழைப்பு தருகிறது. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கிறோம், யூதாஸ் என்ன செஞ்சான்? அந்த ஒளியே வேண்டாம், அந்த மாட்சியே வேண்டாம், அந்த அழகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? விட்டுட்டு ஓடிட்டான். பேதுரு என்ன செஞ்சாரு? கொஞ்சம் பின்வாங்கினார். கொஞ்சம் பின்வாங்குற விறகு கட்டை போல கொஞ்சம் பின்னாடி வந்தார். லேசா தள்ளி விட்டா என்ன செய்யும்? விறகு கட்டை என்ன செய்யும்? ஆமா, நம்ம விறகு கட்டை பின்வாங்கி இருக்கக்கூடிய விறகு கட்டையா, உள்ள எரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய விறகு கட்டையா? நாம யாரா இருக்கிறோமோ நம்ம தான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் தள்ளி விட வேண்டியது. தவக்காலம் ஏப்பா செவ்வாய்க்கிழமை வந்துடுது, கொஞ்சம் உள்ள போப்பா, லேசா எரிங்கப்பா, லேசா ஆண்டவருக்காக மாட்சி விடுங்கப்பா, கொஞ்சம் உள்ள போனா என்ன அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்குது. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு யோசனை வந்துடுது, எல்லா செவ்வாயும் போல தானே இந்த செவ்வாய், இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, எல்லா நாளும் போல, எல்லா செவ்வாயும் போல இந்த செவ்வாய் அல்ல. பாடுகளில் விறகாய் நிற்கிறோம் என்றால் ஒரு படி முன்னே செல்வதற்கு தயாராக இருக்கணும். பின்னோக்கி இருக்கிறவங்களாம் என்னவா மாறிடுவாங்க? பின்னாடி போச்சுன்னா என்ன ஆகும்? கறிக்கட்டையாக மாறிடும். எரிஞ்சுக்கிட்டே போனால் என்னவாயிரும்? ஒளியாக மாறிடும். கறிக்கட்டையாக இருக்க போகிறோமா, ஒளியாக போக போகிறோமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். சிந்திப்போம். ஆமாம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேரச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சி மிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டே அதில் எங்களது நிலையான மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகவே வானகணிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், சிறப்பாக எங்கள் பாதுகாவலர் கோடியரு புதர் புனித அந்தோணியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர் நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நாளை புனித வாரத்தின் புதன்கிழமை நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளுடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.